அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, இந்திய நாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்று தனி சுதந்திர நாடானது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 நாள் இந்திய நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்படும். இந்த நாளில் எண்ணற்ற பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறப்படும். அதன் அடிப்படையில் நேற்று நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு ஒரு முக்கிய சிறப்பு இருக்கிறது. நமது சுதந்திர போராட்டம்தான் உலகின் பல நாடுகளிலும் சுதந்திர வேட்கை உருவாக காரணமாக இருந்தது. நமது சுதந்திரத்திற்கு பிறகுதான் உலகின் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. உலகின் 90 நாடுகள் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தன. இந்தியாவில் தான் சுதந்திரத்திற்கான முதல் மணி ஒலித்தது. அதனால் இன்றும் உலகின் பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசித்ததில் நமக்கு தம்பியாகவோ தங்கையாகவோ தான் இருக்கிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15 நாள் நள்ளிரவு 12 மணிக்கு இந்தியாவின் முதல் பாராளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய நேரு சொன்னார், "When the world in deep sleep, India is awaking." உலகம் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிற போது இந்தியா கண் விழிக்கிறது என்பதாக சொன்னார். இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதில் முன்னணியில் இருக்கிறது என்ற பெருமிதத்தில் தான் நேரு அவ்வாறு கூறினார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இங்கு நடைபெற்றது போல வகை வகையான போராட்டங்கள் உலகில் வேறெங்கும் நடைபெற்றிருக்க முடியாது. ஆயுதங்களை கொண்டும் சட்டங்களை புறக்கணிப்பது மூலமும் ஆதிக்க சக்திகளை இந்தியர்கள் எதிர்த்தார்கள். கைராற்றை நூற்றும் கதராடை அணிந்தும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். அந்நிய துணிகளை எரித்தும் ஆங்கிலேயர் தந்த பட்டங்களை துறந்தும் எதிர்த்தார்கள். பள்ளிக்கூடங்களை புறக்கணித்தும் உப்பு அள்ளியும் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். கப்பலோட்டி எதிர்ப்பை காட்டினார்கள். கப்பம் கட்ட மறுத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். ஒரு சுதந்திர போராட்டத்தில் இத்தனை வகையான போராட்ட முறைகளை இந்தியாவை தவிர வேறெங்கும் பார்த்திருக்க முடியாது. இதில் முஸ்லிம்களின் பங்கு முதன்மையாக இருந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதிலும் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் தங்களது சதவீத சக்திக்கு மேலாகவே முஸ்லிம்கள் போராடினார்கள் என குஷ்வந்த் சிங் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய முனைந்த போது அடிமைத்தனம் என்பது இறைவனுக்கு முன்னால் மட்டுமே என்று முழங்கி நாட்டிற்கே விடுதலை உணர்வை ஊட்டியவர்கள் இந்திய முஸ்லிம் அறிஞர்கள். ஆங்கிலேயர் வணிகம் செய்ய வந்த காலந்தொட்டே அவர்களை ஆங்காங்கே எதிர்த்து கொண்டிருந்தவர்களில் முஸ்லிம் மன்னர்கள் கணிசமாக இருந்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கு நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டதை முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் வங்காளத்தை ஆண்ட சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். 1757 ஆங்கிலேயரை அவர் சந்தித்த பிளாசி போர் தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்த மண்ணில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர். இதுவே பெரிய யுத்தம். இந்த போரில் கைதாகும் இந்திய வீரர்களை அடைப்பதற்காக ஆங்கிலேயர் கட்டிய சிறைக்கூடத்திலேயே ஆங்கிலேயர்களை கைது செய்து அடைத்த மா வீரர் தான் சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆங்கிலேயரின் நாடாளும் ஆசை முளையில் கிள்ளும் சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்களின் முயற்சியை முறியடிக்க பிரிட்டனிலிருந்து கடல் மார்க்கமாக வந்த ஆங்கிலேய படை கொல்கத்தா துறைமுகத்தில் மிகப்பெரிய எதிர் முற்றுகையை சந்தித்தது. சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கல்கத்தா துறைமுகத்தில் ஆங்கிலேயரை எதிர்கொண்ட போது 4 மணி நேரம் பெய்த கடுமழையின் காரணத்தினால் அவரது படையின் வெடிமருந்துகள் நனைந்து போய்விட்டன. அந்த நேரத்தில் அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது.
ஆங்கிலேயர் எதிர்ப்பில் சிந்திய முதல் இந்திய ரத்தம் வங்காளத்தில் சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சிந்திய ரத்தம் தான். அதன் மீதுதான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் தன் முதல் காலை இந்திய மண்ணில் ஊன்றியது என்பது வரலாறு. ஆம், இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி முதலில் வங்காளத்தில் தான் ஏற்பட்டது. மைசூர் மன்னர் ஹைதர் அலி அவர்களின் மகனார் மைசூர் புலி திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்களுடைய உடல்கள் அப்படியே நடுநடுங்கி போகுமா. இரண்டாம் மைசூர் போரில் இவரது பங்கு மகத்தானது. தன் தந்தையினுடைய மறைவிற்கு பின்னால் ஆங்கிலேயரை எதிர்த்து இவர் போரில் ஈடுபட்டார். 1790 ஆண்டு முதல் 1792 ஆண்டு வரை நடைபெற்ற 3ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கூறிய போது திப்பு சுல்தான் அவர்கள் முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார். மதிப்பிற்குரிய இந்த வீரருக்கு ஒருவன் துரோகம் செய்தான். அதன் காரணமாக எதிரிகளின் துப்பாக்கி குண்டுக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரையானார்கள். திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்து கிடக்கிற போது அவர்கள் உயிரோடு ஹயாத்தாக இருக்கிற அந்த நேரம் வரைக்கும் அந்த ஆங்கிலேயர்களால் இந்த இந்தியா அது எங்களுக்கானது, எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களுடைய நாடு என்று சொல்லக்கூட தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள் அந்த திப்பு சுல்தான் அவர்களுடைய அந்த சடலத்தின் மீது ஏறி நின்று கொண்டுதான் அவர்களால் சொல்ல முடிந்தது, இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, இனி இந்தியா முழுவதும் நமக்குத்தான் சொந்தம் என்பதாக அவர்களால் சொல்ல முடிந்தது. அப்படியானால் எந்த அளவிற்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீர வாழ்க்கை இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தெற்கில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் சுதந்திர போராட்டம் ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஆகியோரால் 1780 தொடங்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் பீரங்கிகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை முதலாக மிரள வைத்தவர் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள்தான். மாவீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தலைமையில் இந்திய சுதந்திர போர் நடந்திருந்தால், திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில் இந்திய சுதந்திர போர் நடந்திருந்தால் இந்தியா அன்றே விடுதலை அடைந்திருக்கும் என்று மகாத்மா காந்தி கூறினாராம். தெற்கே தென்னகத்து வேங்கை திப்பு சுல்தான் அவர்கள் என்றால், வடக்கே வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்கள். அருமையானவர்களே, ஆங்கிலேயர்களையும் ஆங்கில மொழியையும் அவர்களின் அரசியல் பணிபுரிவதையும் அதிகம் வெறுத்து ஒதுக்கியவர்கள் முஸ்லிம்கள் தான். அந்த ஆங்கிலேய வெறுப்பு சுதந்திரத்திற்கு பின்பு தொடர்ந்ததால் தான் படிப்பு, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் முஸ்லிம்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். எந்த ஆலயங்களிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சாரம் நடைபெறவில்லை. ஆனால் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அந்த நேரத்தில் நடைபெற்றன. ஆலிம்கள் ஜும்மாவினுடைய மேடைகளில் மார்க்கத்தை மட்டும் பேசாமல் சுதந்திரத்தின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். அதனால்தான் ஆங்கிலேயர்கள் பெருமளவில் ஆலிம்களை கொன்று குவித்தார்கள். 3000 குர்ஆனுடைய பிரதிகள் அந்த நேரத்திலே எரிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதில் தொழுகை நடைபெறுகிற நேரத்திலேயே ஆங்கிலேயர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் மஸ்ஜிதின் சுவர்களையும் துளைத்து கொண்டு உள்ளே இருந்தவர்களை குண்டுகள் பதம் பார்த்த வரலாறும் உண்டு. இப்படிப்பட்ட முஸ்லிம்களின் தியாகங்களை பின்வரும் சமுதாயம் தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகவே பாசிச சக்திகளும் பாசிச ஊடகங்களும் மறைத்து வருகின்றன. வெள்ளையர்களுக்கு ஏவலாளிகளாக இருந்தவர்கள் இன்று தேசியவாதிகளாக வேடமிடுகிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு அன்று அடிபணிந்து போகாமல் சுதந்திர உணர்வுக்கு முன்னோடிகளாக இருந்த முஸ்லிம்கள் இன்று சுதந்திரத்திற்கு பிறகு நிமிர்ந்து நிற்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் என்பவர் குறிப்பிடும் ஒரு முக்கிய செய்தி, டெல்லியிலே ஒரு கேம்ப் ஒன்றில் நான் தங்கியிருந்த போது மனித உடல்கள் எரிக்கப்படும் வாடையை நுகர முடிந்தது.
நான் ஒருவித அச்சத்தோடு வெளியில் எட்டி பார்த்த போது அங்கே நான் கண்ட காட்சி என்னுடைய மனதை பதற வைத்தது. சுமார் 40 ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் உடம்பில் துணி இல்லாமல் நிர்வாணமாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு நெருப்பு குண்டம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களையும் அந்த ஆங்கிலேயர்கள் ஒவ்வொருவராக அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டார்கள். அப்படி போடுவதற்கு முன்னால் நிர்வாணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்களிடத்தில், ஆலிம்களிடத்தில் அந்த ஆங்கிலேயர்கள் கேட்டது, எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நீங்கள் குரல் கொடுக்க கூடாது, எங்களுக்கு நீங்கள் எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அப்படி இருந்தால் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுப்பதாக இருந்தால் உங்களை நாங்கள் இந்த கணத்திலேயே உயிரோடு விட்டு விடுகிறோம், இல்லை என்று சொன்னால் இந்த நெருப்பில் விழுந்து நீங்கள் சாக வேண்டியதுதான் என்பதாக ஆங்கிலேயர்கள் அந்த ஒவ்வொரு அறிஞர்களிடத்திலும், ஆலிம்களிடத்திலும் கேட்கிற போது அங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிம்களும் இல்லை இல்லை, எங்களுடைய மார்க்கம் இதை தடை செய்திருக்கிறது, அநீதத்திற்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுப்போமே தவிர அநியாயத்திற்கு என்றைக்கும் நாங்கள் துணை நிற்க மாட்டோம், எனவே உங்களுடைய இந்த பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எங்களுடைய உயிரையே விடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய மண்ணை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, உங்களோடு ஒத்துப்போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதாக அந்த ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்கிற அந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு அறிஞர்களையும் அந்த ஆங்கிலேயர்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கி கரித்தவர்கள் கொன்றார்கள் என்பதை அந்த வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையான சத்திய சோதனை என்ற நூலில் விடுதலை போராட்டத்திற்கான ஆரம்ப காலத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த ஆதம் ஜவேரி என்ற முஸ்லிம் சகோதரர்கள் குறித்து குறிப்பிடுகின்றார். அன்றைய தேதிக்கு சுமார் 150 கோடி சொத்துக்களை சுதந்திர போராட்டத்திற்காக வாரி வழங்கினார்கள் இந்த சகோதரர்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதை குமுதம் ரிப்போர்ட்டரின் மூலமாக 12/7/2007 ஆண்டு வந்த அந்த பத்திரிகை செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. அருமையானவர்களே, 1943 ஜூலை 2ஆம் தேதி சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்து சர்க்கார், ஆசாத் ஹிந்து கவர்மெண்ட் என்ற இந்திய தேசிய தற்காலிக சுதந்திர அரசை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த அரசின் நிர்வாக செலவிற்காகவும் ஆசாத் ஹிந்து பௌச் என்ற இந்திய தேசிய இராணுவத்தை நடத்துவதற்காகவும் வங்கி ஒன்றை நிறுவினார். அந்த வங்கிக்கான நிதியை சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற கீழை நாடுகளில் திரட்டினார். அவ்வாறு நிதி திரட்டும் கூட்டம் ஒன்றை பர்மாவின் தலைநகரான ரங்கோனில் கூட்டினார். கூடியிருந்த அந்த நகர வியாபார பிரமுகர்களிடம் நேதாஜி பேசும்போது, தேச விடுதலைக்காக போராடும் நம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு நீங்கள் எல்லாம் அள்ளி வழங்க வேண்டும் என்பதாக பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அங்கே வருகை தந்திருந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசிவிட்டு அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடத்திலே சொன்னார்களாம், எங்களுடைய வருமானத்திலிருந்து 10% இந்திய தேசிய இராணுவத்திற்கு தொடர்ந்து நாங்கள் வழங்குகிறோம் என்பதாக அறிவிப்பு செய்தார்களாம். இந்த அறிவிப்பை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் அந்த நேரத்தில் கோபப்பட்டவராக சொன்னாராம், இந்த தாய் நாட்டினுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தக்கூடிய எங்களது வீரர்கள் 5%, 10% என்று கணக்கு பார்த்தா அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். நான் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உங்களிடத்திலே நான் வந்து கேட்டு நிற்கிறேன், நீங்கள் 5%, 10% என்பதாக கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்பதாக கோபப்பட்டு நிற்கிற போது அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் எழுந்து வருகிறார். தொப்பியோடும் தாடியோடும் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெரியவர், முதியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடத்திலே வந்து ஒரு துண்டு சீட்டு ஒன்றை கொடுக்கிறார். அதை வாங்கி படித்த போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய முகம் அப்படியே மலர்ந்தது. ஆச்சரியத்தோடு அந்த முதியவரை பார்த்தார்.
அப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த துண்டிலே அப்படி என்னதான் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், ரங்கூன் மாநகரில் எனக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த வியாபார நிறுவனங்கள் அனைத்தையும் நான் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக, உங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக நான் தருகிறேன் என்பதாக அதிலே எழுதப்பட்டிருந்தது. யார் அந்த முதியவர் என்று பார்க்கிற போது அவர்தான் வள்ளல் ஹபீப் முகமது என்கிற இஸ்லாமிய பெரியவராக இருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கட்டி அணைத்தவர்களாக ஆறத் தழுவி அவர் சொன்னாராம், ஹிந்தி, இந்தியாவின் சேவகர் என்பவர் நீங்கள் தான் என்பதாக பாராட்டி பேசினாராம். வரலாறு நமக்கு சொல்லித்தரும். அதற்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த மேடையில் உரையாற்றினாலும் வள்ளல் ஹபீப் முகமது போன்றவர்கள் தான் நம்முடைய நாட்டிற்கு தேவை, நம்முடைய நாட்டில் வள்ளல் ஹபீப் முகமது போன்றவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உடனே நம்மால் சுதந்திரத்தை பெற்றுவிட முடியும் என்பதாக ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசுபவராக இருந்தார் என்பதை உண்மை வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, INA கேப்டன் ஷா கூறுகிறார், இந்தியாவில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு கொடுத்துவிட்டு கையில் சல்லி காசுகள் கூட இல்லாததால் இராணுவத்தில் குடும்பம் சகிதமாக சேர்ந்து இந்த தேசத்திற்காக பக்கீர்களாய் வாழ்ந்ததை என்னுடைய கண்களால் நானே கண்டேன் என்பதாக கூறுகிறார். இது நேதாஜியினுடைய வீரப்போர் பாகம் 2 பக்கம் 181வது பக்கத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய கடல் கடந்த இராணுவமான இந்திய தேசிய இராணுவத்தில் தளபதி பொறுப்பு முதற்கொண்டு பல்வேறு பதவிகளை முஸ்லிம்கள் அலங்கரித்திருக்கின்றனர். நேதாஜி வியந்து போற்றும் அளவு அதிகப்படியான பொருளாதார உதவிகளையும் இஸ்லாமிய வணிகர்கள் அளித்தார்கள் என்கிற செய்தியை ஜெய்ஹிந்த் என்கிற ஒரு நூலில் பாகம் 67, 86, 91வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கே அருணாச்சலம் என்பவர் இதை எழுதியிருக்கிறார். முகலாய பேரரசின் கடைசி மன்னரான பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏராளமான உதவி ஒத்தாசைகளை புரிந்து மக்களை புரட்சி பாதையில் அழைத்து சென்றார். மன்னர் பகதூர் ஷாவின் முயற்சியால் தொடங்கிய புரட்சிக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஆதரவு கிடைத்தது. இதன் காரணமாக ஆங்கிலேய அதிகாரி ஹெட்சன் தமது படையுடன் சென்று மன்னர் பகதூர் ஷாவை கைது செய்தான். அவரது பிள்ளைகளினுடைய ஆடைகளை களைந்து நிர்வாணமாக பொதுமக்களுக்கு முன்னால் நிற்க வைத்து மன்னர் பகதூர் ஷாவினுடைய மகன்களை எல்லா மக்களுக்கு முன்னால் சுட்டு கொன்றான் அவன். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய உடல் பாகங்களை பல கூறுகளாக வெட்டி காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் அவன் தீனியாக போட்டான். ஹட்சன் மறுநாள் சிறையில் இருந்த பகதூர் ஷாவை பார்க்க வந்தான். அவனுடைய கையிலே மூடப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது. அதை கொண்டு வந்து மன்னர் பகதூர் ஷாவிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, எங்களுடைய பரிசு இது மன்னரே என்பதாக கொண்டு வந்து கொடுக்கிறான். மூடப்பட்டிருக்கிற அந்த துணியை திறந்து பார்க்கிற போது மன்னர் பகதூர் ஷாவினுடைய 2 மகன்களினுடைய தலைகள் அதிலே கொய்து வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய மகன்கள் மிர்சா மஹல், ஹதுரு சுல்தான் ஆகிய 2 பிள்ளைகளுடைய தலைகள் அதில் கொய்து வெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தபோது பகதூர் ஷா நெஞ்சு உறுதியோடு அவர் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்து சொன்னார், தைமூர் வம்ச தோன்றர்கள் தமது முன்னோர்களுக்கு இவ்வாறுதான் தங்களுடைய புனிதத்துவத்தை நிரூபிப்பார்கள் என்று கூறினார். கம்பீரமான அந்த குரலில் அவர் கூறியதை பார்த்து கண்களில் கண்ணீர் வராமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பகதூர் ஷாவை பார்த்து ஹட்சன் கேட்டானாம், என்ன பகதூர் ஷா, உங்களுடைய கண்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளினுடைய தலையை தட்டிலே வெட்டி வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு பரிசாக. அதை பார்த்ததற்கு பிறகும் கூட உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால், ஏன் உங்களுடைய கண்களினுடைய கண்ணீர்கள் அழுது அழுது வற்றி போய்விட்டதா என்பதாக கிண்டலடித்து கேட்கிற போது மன்னர் பகதூர் ஷா சொன்னார், அரசர்கள் அழுததாக சரித்திரமில்லை, அரசர்கள் அழுததாக சரித்திரமில்லை. அதிலும் நாங்கள் முஸ்லிம்கள்
உயிர் தியாகம் செய்வதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எங்களில் யாராவது ஷஹீதுகளாக உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக அழுகிற பழக்கம் எங்களிடத்திலே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்தால் அது இயற்கை மரணமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்காக எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும், நாங்கள் அழுவோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்து விட்ட அந்த மரணம் அது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிற மரணமாக இருக்குமானால் அதற்கு நாங்கள் அழமாட்டோம். ஒரு மரணம் அல்ல, அதற்கு பின்னாலும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற அந்த தத்துவத்தை மன்னர் பகதூர் ஷா சொல்லி தான் அழாததற்குரிய காரணத்தை சொன்னார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நெஞ்சுறுதியோடு கூடிய ஒரு மன்னராக அவர் இருந்திருக்க முடியும். அந்த மன்னர் பகதூர் ஷா அவர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அப்படி நாடு கடத்தப்படுகிற போது தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து அவர் செல்லுகிற அந்த நேரத்தில் ஒரு பிடி மண்ணை கையிலே அள்ளி செல்கிறார். அப்பொழுது அதை பார்த்த ஆங்கிலேயர்கள் கேட்டார்களாம், மன்னர் பகதூர் ஷா, நீங்கள் இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுகிறீர்கள், இந்த நாடு உங்களுக்கு என்ன செய்தது? இந்த நாட்டின் மூலமாக நீங்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறீர்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு நீங்கள் நாடு கடத்தப்படுகிற போதும் இந்த நாட்டினுடைய மண்ணை கையிலே எடுத்து செல்கிறீர்களே, எதற்காக வேண்டி என்பதாக கேட்கிற போது மன்னர் பகதூர் ஷா சொன்னார், நான் ரங்கோனுக்கு நாடு கடத்தப்படுகிறேன், எனக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பது தெரியாது. நான் எங்கே அடக்கப்பட்டாலும் நான் அடக்கப்படுகிற என்னுடைய உடல் அது இந்திய மண்ணினுடைய உடலாக இருக்க வேண்டும். என்னுடைய கல்லறையில், என்னுடைய மண்ணறையில் இந்த இந்தியாவினுடைய மண் தூவப்பட வேண்டும் என்பதற்காகவே இதை என்னோடு நான் எடுத்துச் செல்கிறேன் என்பதாக மன்னர் பகதூர் ஷா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய மண்ணிற்காக இந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உன் தியாகத்தால் உதித்தது என்பதாக பகதூர் ஷாவின் கல்லறையின் முன்னால் நின்று கொண்டு இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் எழுதிய வாசகம் இது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிற்கு விடுதலை தர நினைத்த ஆங்கிலேயர்கள் 3 தரப்பினர்களை பேச்சுவார்த்தைக்காக அழைத்தார்கள். அப்பொழுது யாரையெல்லாம் அவர்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால், முதலாவதாக காங்கிரஸ் தரப்பினர்களில் அழைத்தார்கள், இரண்டாவது இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து அழைத்தார்கள், மூன்றாவதாக நாட்டில் இருந்த 542 சமஸ்தானங்களுடைய தரப்பில் இருந்தும் அழைத்தார்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் 3 தரப்பிலிருந்தும் அதில் கலந்து கொண்டவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற போது, காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்டவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், இரண்டாவதாக முஸ்லிம்கள் சார்பாக கலந்து கொண்டவர் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள், மூன்றாவதாக 542 சமஸ்தானங்களின் சார்பாக கலந்து கொண்டவர் பீகாரினுடைய நவாப் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆக இந்திய சுதந்திரம் குறித்து கலந்துரையாடல் நடைபெறுகிறது. அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட 3 முஸ்லிம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது, நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் அதிக அளவில் பங்கெடுத்துக் கொண்டதற்கு என்ன காரணம் என நாம் பார்க்கிற போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய அந்த நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது, அவர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து விடுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அவர் பாடுபடுகிறார், அந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, அவர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் பஹுவ ஷஹீதுன், அவர் ஷஹீத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீதுன், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவன் போராடுகிறார், அந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், கொலை செய்யப்பட்டார் என்றால் பஹுவ ஷஹீதுன், அவர் ஷஹீத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீதுன், ஒருவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி போராடுகிறான், அப்படி போராடுகிற அந்த நேரத்தில் அவன் மரணித்தான் என்று சொன்னால் பஹுவ ஷஹீதுன், அவன் ஷஹீத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீதுன், தன்னுடைய குடும்பத்தார்களை
பாதுகாப்பதற்காக ஒருவன் போராடுகிறான், அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது, அந்த போராட்டத்தில் அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் பகுவ ஷஹீதுன், அவன் ஷஹீத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் தன்னுடைய இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஆங்கிலேயர்கள் எங்களுடைய நாட்டினுடைய மண்ணை நீ சுரண்ட பார்க்கிறாயா, எங்களுடைய வளத்தை நீ கொள்ளையடிக்க பார்க்கிறாயா, எங்களுடைய நாட்டை நீ அநியாயமாக சுரண்ட பார்க்கிறாயா, விடமாட்டோம். அந்த போராட்டத்தில் நாங்கள் மரணித்தால் எங்களுக்கு ஷஹீதுனுடைய அந்தஸ்து இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஆதில் இன்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் அநியாயத்தை தட்டி கேட்பதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் ஒவ்வொரு இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட முஸ்லிம் தியாகிகளும் செய்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் விடுதலை போராட்டத்தின் ஆரம்பம் முதல் விடுதலை கிடைக்கும் வரை தனது மக்கள் தொகைக்கு மேலான அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஏனோ பலரது தியாகங்கள் வரலாற்றில் பொறிக்கப்படவில்லை. சில வரலாறுகள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அருமையானவர்களே, ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியா என்ற ஒரு நூலில் மாப்பிள புரட்சி பற்றி இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மாப்பிளா கிளர்ச்சி ஒரு சுதந்திர போராட்ட கிளர்ச்சியே அல்ல, அது மதக்காழ்ப்புணர்ச்சி காரணமாக முஸ்லிம்கள் ஏற்படுத்திய கலவரம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட மாப்பிளா புரட்சி என்ற பிரபலமான முஸ்லிம்களின் சுதந்திர புரட்சியை அவதூறாக சித்தரித்து மாப்பிளா புரட்சி சுதந்திர புரட்சி அல்ல, மதக்காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்த முஸ்லிம்களின் கலவரம் என்று கொச்சைப்படுத்தி தீர வரலாறு இன்றைக்கு திரித்து கூறப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். போர்த்துகீசியர்களுக்கு எதிராக அரபிக்கடலில் போராடி அவர்களை கிரங்கடித்த குஞ்சாலி மலாயர்களின் அந்த வீர வரலாறு இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத துணைத் தலைவராக இருந்த டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி எழுதிய ஒரு வரலாற்று நூலில் திப்பு சுல்தான் 3000 பிராமணர்களை இஸ்லாத்தில் இணைய வற்புறுத்திய போது அவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்த நூலைத்தான் அன்று ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, வங்காளம் போன்ற மாநிலங்களில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் திப்பு சுல்தான் பற்றிய ஆய்வு செய்து கொண்டிருந்தவராகவும் இருந்த PN பாண்டே இதை படித்த பிறகு அதிர்ந்து போனார். இதற்கான ஆதாரம் என்ன என்பதாக டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரிக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினார். பல கடிதத்திற்கு பிறகு அவரிடமிருந்து மைசூர் கெசட்டில் எடுத்தேன் என்று பதில் வந்தது. உடனே மைசூர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விஜேந்திரநாத் அவர்களுக்கு இந்த செய்தி உண்மைதானா, கெசட்டில் அப்படித்தான் இருக்கிறதா என்று கடிதம் எழுதி வினவினார். அவரும் ஆராய்ந்து அலசிவிட்டு இந்த மாதிரி சம்பவம் எதுவும் கெசட்டில் இடம்பெறவில்லை என்று அங்கே இருந்து பதில் வந்தது. இந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டு பல மாநிலங்களின் பாடத்திட்டத்தில் இருந்த அந்த பொய்யான வரலாற்று பிழையை நீக்க வைக்கிறார் PN பாண்டே. இது இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் என்கிற PN பாண்டே அவர்களுடைய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சில உதாரணங்கள் தான். இது போன்று எத்தனையோ சம்பவங்கள் வரலாற்றில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரம் குறித்து பிழையாக எழுதப்பட்டுள்ள நூல்களை அடையாளம் கண்டு அது குறித்து மக்களை விழிப்புணர்வு பெறச் செய்து உண்மையான சுதந்திர வரலாறு நூல்களை படித்து நாம் பரப்ப வேண்டும். சுதந்திரம் குறித்து உண்மை தன்மையுடன் நடுநிலையுடனும் எழுதப்பட்டுள்ள விடுதலை போரில் தமிழக முஸ்லிம்கள், வேலூர் புரட்சியில் வீரமிகு முஸ்லிம்கள், முதல் சுதந்திர போர் வீரர் குஞ்சாலி மரைக்காயர், இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகச்சுடர் திப்பு சுல்தான், திப்பு விடுதலை போரின் முன்னோடி, இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கு, சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் தியாகங்கள், கான் சாஹிப் மருதநாயகம், தமிழக முஸ்லிம்களின் கடல் வணிக வரலாறு, தியாகத்தின் நிறம் பச்சை, இஸ்லாம் பரவிய வரலாறு, இப்படி எத்தனையோ நூல்களை பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். இதுவெல்லாம்
உண்மை இந்திய சுதந்திர போராட்டக்காரர்களுடைய உண்மை வரலாறுகளை பற்றி பேசுகின்ற நூலாக அமைந்திருக்கிறது. இவையெல்லாம் முஸ்லிம்களின் தியாகத்தை, மறைக்கப்பட்ட வரலாற்றினை வெளிக்கொணர்ந்துள்ளது. அவற்றை தேடி பிடித்து முஸ்லிம்கள் வீரமிகு வரலாற்றையும் இந்திய தேசத்திற்கு அவர்கள் செய்த தியாகத்தையும் பலர் அறியும்படி பரப்புவதில் கவனம் எடுக்க வேண்டும். இந்திய சுதந்திரத்திற்காக உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்கான அழிக்க முடியாத ஆதாரங்கள் டில்லி விடுதலை தியாகிகள் நினைவகத்திலும், பஞ்சாப் ஜாலியான் வாலாபாக்கிலும், வேலூர் சிப்பாய் கோட்டைகளிலும் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. வளங்களை கொட்டி இறைத்ததை சுட்டிக்காட்டி யாசம் கோர விளையும் இனத்தவர் அல்ல முஸ்லிம்கள். அது உண்மையான கொடையாளிகளின் தன்மையும் அல்ல. முஸ்லிம்களை வெளிநாட்டினர் என வசைபாடுபவர்களே உதாசீனத்திற்கு உரித்தானவர்கள். தேசத்தின் உரிமையாளர்கள் மீது சேற்றை வாரி வீசுபவர்கள் பிழைப்புக்காக அப்படி செய்கிறார்கள் என்பதை உலகம் உணரும். எனவே உண்மையான வரலாற்றை திரும்ப திரும்ப கூறியும் எழுதியும் மக்கள் மனதில் படிந்துள்ள தவறான கருத்துக்களை களைய வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரபி மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் இவைகளில் உண்மையான சுதந்திர போராட்ட வரலாற்று நூல்களை பாட புத்தகமாக வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே வரலாற்றை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல முடியும். முஸ்லிம்களின் தியாகங்கள் இல்லாமல் இந்திய சுதந்திர வரலாற்றை கட்டியெழுப்ப முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை ஆங்கிலேயர்களிடமிருந்து பாதுகாத்த முஸ்லிம்களின் இன்றைய நிலை பரிதாபமானது. முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் உரிமை கொண்டாட எதுவும் இல்லை என்ற மாயை திணிக்கப்படுகிறது. முஸ்லிம்களின் தியாக வரலாறுகள் திட்டமிட்டே இன்றைக்கு மறுக்கப்படுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்களின் தியாக நினைவு சின்னங்கள் சிதைக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தியாக செம்மல்களான முஸ்லிம்களின் பெயர் தாங்கிய தெருக்கள், சாலைகளின் பெயர்கள் இரவோடு இரவாக மாற்றி அமைக்கப்படுகிற நிலைகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வரலாறுகள் திருத்தம் செய்யப்பட்டு பள்ளி பாடங்களில் சுதந்திர வரலாறு பயிற்றுவிக்கப்பட போது கூட முஸ்லிம்களுடைய பெயர்கள் எதுவும் வருவதில்லை என்பதையும் நாம் கவனித்துதான் வருகிறோம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் தங்களின் உயிர், பொருள், உடைமைகள் அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக இந்த நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அன்று முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்திற்கு வராமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்று வரை இந்த இந்தியா சுதந்திரத்தை அடைந்திருக்க முடியாது என்பதை நாம் இந்த உலகத்திற்கு உரக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லிம்களின் வரலாறு அது புனிதமானது என்பதை மனிதநேயம் உள்ளவர்கள் அனைவர்களும் உணர்ந்து கொள்வார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக மன தூய்மையுடன் போராடிய முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாவம் நீங்கிடச் செய்வாயே.